குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் வரக்கூடிய தை மாதம் கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். முதல்ல இந்த மாதம் துவங்கும் போது என்ன கிரக அமைப்புகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன், ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான். இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த மாதமானது துவங்குது. இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகளால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். தை மாதம் 4ஆம் தேதி 18/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 4-11க்கு அதிபதி, சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி, இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருந்தார். நீ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் தை மாதம் 4ஆம் தேதி. தை மாதம் 4ஆம் தேதி பயிற்சி ஆனார்னா இந்த மாதம் 28ஆம் தேதி, அதாவது தை 28ஆம் தேதி 11/2/2024 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருக்க போகிறார். அதற்கு பின்பு 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். தனுசுலேருந்து மறுபடியும் மாத கடைசியில் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது 3 ராசிகளை கடக்கிறார் சுக்கிர பகவான். இரண்டாவதாக தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2024 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். புதன் 7ஆம் பாவத்துக்கு போகிறது நல்லதானா? பல விஷயங்களுக்கு நல்லது, சில விஷயங்கள் கவனம். அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடகராசி கடகலக்னத்திற்கு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான அமைப்பு என்ன தெரியுங்களா? வரக்கூடிய தை மாதம் 22ஆம் தேதி 5/2/2024 அன்னைக்கு உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி, கூடவே அவர் 10ஆம் அதிபதியும் கூட. இது வரைக்கும் 6ஆம் பாவத்தில் மறைஞ்சிருந்த செவ்வாய் வரக்கூடிய தை 22ஆம் தேதி 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசுலேருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். தனுசில் இருக்கிற வரைக்கும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருந்தாங்க. அதுவும் தவறில்லை. இருந்தாலும் 6ஆம் இடத்துல தான் பரிவர்த்தனை ஆச்சு இல்லையா? ஸோ அதை மாற்றி இப்போது தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் மகரத்துக்கு போனால் செவ்வாய் உச்ச பலம் அடைகிறாரு. அதை தான் வீடியோவிலேயே போட்டிருப்பேன். செவ்வாயின் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருப்பேன். செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலம். எப்பெல்லாம் செவ்வாய் உச்சம் பெறுதோ அப்போல்லாம் சில ராசிகளுக்கு ரொம்ப நல்ல பலனும் சில ராசிகளுக்கு கெடுதலான பலன்களையும் கொடுத்துருது. ஸோ அதை எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத தனிப்பதிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கு. அது விரைவில் வந்துடும், உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும், பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாத கிரகம் சூரியன் இல்லையா? இப்போ இது வரைக்கும் போன மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருந்தார். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசிக்குள்ளே சூரியன் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில வசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் குடும்ப உறவுகளை தேடி வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது. அப்படி இல்லைதான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா வெளியில் வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. புதியதாக ஒரு குடும்பம் நம்மளுடைய குடும்பத்துடன் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதாவது திருமண முயற்சிகளோ இல்லை குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறது, அதன் மூலமாக ஒரு புது உறவு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அதிகப்படியான கோபம், உடல் சூடு, இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் கோபமாக தான் எந்த விஷயத்தையும் டீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கும். சில பேருக்கு காய்ச்சலும் வந்துடுது. கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்ததுன்னா காய்ச்சல் வந்துடுது.
ஒற்றை தலைவலி, கண் சம்பந்தமான பாதிப்பு இந்த மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண் சம்பந்தமான பாதிப்பு இந்த மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தலைவலி வந்ததுன்னா சீக்கிரம் ரெடி ஆகாதுங்க. அது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். இருந்தாலும் தந்தை வழியில் முழுமையான ஆதரவு, பரிபூர்ணமான ஆதரவு உண்டாகுது. தந்தை மட்டும் இல்லாமல் மாமியார், மாமனார் அப்படிங்கிற உறவுகளில் மாமனார் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கார். அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்குது. நினச்ச காரியங்களை நினச்சபடி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் குடும்ப உறவுகள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். 4 பேருக்கு மத்தியில் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அந்த பையன் சொல்கிறது சரிதான்ப்பா, அந்த பொண்ணு சொல்கிறது சரிதான்ப்பா, அதை படி ஃபாலோ பண்ணுவோம், எல்லாரும் நல்லதுக்கு தானே அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்குவம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. அதிகமாக பயணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில் குளங்களுக்கு அதிகமாக போயிட்டு வருவாங்க. தெய்வ சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தொட்டது 90க்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஈகோ பார்க்கறது. என்னை போல யாரும் கிடையாது, நான் தான் பண்ணுவேன், என்னால் தான் முடியும், எல்லாத்துனாலே முடியும் அப்படின்னு நினைக்கிறது போட்டு என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கௌரவமான பேச்சு இந்த காலகட்டம் உங்கள் வாயிலிருந்து கேட்கறதுக்கு உண்டான சூழல்கள் இருக்குது. அதன் மூலமாக 50% நன்மை இருந்தால் 50% தீமையும் இருக்குது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லுவாங்க. அப்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் பிறர் கொஞ்சம் கோபத்துக்கு ஆளாகிறதுக்கோ இல்லை தனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை உருவாகிறதுக்கு உங்களுடைய பேச்சு ஒரு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. குடும்ப உறவுகள் ஆதரவு இருக்கும். நல்ல வருமானம் உண்டு. வருமானத்தில் எந்த தங்கு தடையும் இல்லை. நல்லபடியாக காசெல்லாம் சம்பாரிச்சிடுவீங்க. கொஞ்சம் கௌரவம் பார்ப்பீங்க. அதே போல் ஈகோ அதிகமாக பார்ப்பீங்க. இது என்ன பண்ணுதுன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை கொடுக்குது. வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. உங்களுக்கு அதிகாரம் பண்ண வேண்டிய இடத்துல அதிகாரம் பண்ணணும், தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்காம இந்த மாதம் என்ன பண்ணோம்னா, எல்லா இடத்துலையும் அதிகாரத்தை பிரயோகப்படுத்திடுவோம். அதனால நம்மளுடைய வேலைகள் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா நம்ம தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய இடத்துல அதிகாரம் பண்ணிட்டு இருந்தால் அவன் வேலை செய்ய மாட்டான், ஊப்பி அடிச்சுட்டு போயிடுவான். எந்நேரம் நம்மளால அங்கே நின்று பார்க்க முடியாது இல்லையா? அப்போ ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியான அதிகாரம் தேவையில்லை. பக்குவமாக பேசி அவர்கிட்ட வேலையை வாங்க பாருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஸோ இதுதான் இந்த சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல பலன்களாக இருக்குது. இதனுடைய வீரியம் நல்லா இருக்கணும், சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கணும். அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தணும். இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சொன்னது உடனே உங்களுக்கு இந்த மாதமே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு தனவரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. பொது ஜன மத்தியில் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து உருவாகும். நல்ல ஒரு பதவியில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நட்பு ரீதியாக உதவுவார்கள். சில பேர் நண்பர்களாகவே மாறிடுவாங்க. உங்களுக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதீதமான தலைமை பண்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. எதையுமே உயர்ந்ததாக நினைக்கிறது. இந்த மாதம் கடைக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட பிராண்டடாக எடுங்க, பார்த்தாலே அப்படியே தனியாக தெரியணும், நல்ல ஒரு குவாலிட்டியாக எடுங்க. அந்த குவாலிட்டியை விரும்பக்கூடிய மாதம் இது. கொஞ்சம் கௌரவம், கொஞ்சம் குவாலிட்டி பார்க்கக்கூடியமா.
என்ன இங்கே ஒரே ஒரு விஷயம், தலைகணம் மட்டும் கூடாது. கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரணை வேணும். இவன் இல்லைன்னா இன்னொருத்தி பார்த்துக்கலாம், இவன் இல்லைன்னா இன்னொருத்தனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் வரும். ஏன்னா அந்த தலைகணம் என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற தலைகணம் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால இந்த எண்ணம் வரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் சறுக்காமல் இந்த மாதத்தை கொண்டு போயிடுங்க, வேறு எந்த தொந்தரவும் இல்லை. ரெண்டாவதாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 4-11க்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 6க்கு போகிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது. கண்டிப்பாக நல்லது கிடையாது. என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் தோய்வு ஏற்படும். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்களுக்கு அமையாதது போல தோணும். இந்த காலகட்டம் கண்டது கடிதையும் வாங்கி திங்க தோணும். ஹோட்டல்லையே சாப்பிட வைக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட வைக்கும், பேக்கரி ஐட்டம் தான் பிடிக்கும். இது எல்லாம் கண்டிப்பாக வரும். பின்னாடியே அதோட பிரச்சனையும் வரும், பின் விளைவுகளும் வரும். சில பேர்த்துக்கு யூரினல் தொந்தரவெல்லாம் வந்துடும். சில பேர்த்துக்கு அந்த வயது உடைய பருவமுடைய நபர்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையா வரும், முகத்தில் அப்படி அழுக்கு சேரும். வயது மூத்தவர்களுக்கு ஏதாவது இந்த அடைப்பு ஏதாவது வந்துடுச்சோ இருதயத்தில், இல்லை யூரின் சரியாக போக மாட்டேது, கிட்னியில் ஏதாவது இதாகிடுச்சோ, அங்கே அப்பப்போ வலிக்குதே அப்படின்ற மாதிரியான பயமெல்லாம் வரும். ஏன்னா சுக்கிரன் 6க்கு போயிட்டார். மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. யாருக்கு? தாயாருக்கு, தாயார் வழி உறவுகளுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தாயாரினுடைய இளைய சகோதரம், அதாவது உங்களுடைய தாய்மாமன் இந்த காலகட்டம் செமத்தியை நல்லா சம்பாதிப்போம், நல்லா ஜம்முன்னு இருக்க போகிறார். அதுக்கு இந்த சுக்கிரன் முழு ஒத்துழைப்பு தரும். அவங்ககிட்ட இப்போ காசு கொண்டு நல்லா புழங்குறதுக்கு உண்டான ஒரு சூழலை சுக்கிரன் ஏற்படுத்தி தருகிறார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே படிப்பில் அப்படியே கொஞ்சம் மந்தத்தன்மை வரும். என்னடா அது வீடியோ பார்க்க பார்க்க பூரா நெகட்டிவாகவே சொல்லிட்டு வரானே, இது பார்க்கலாமா வேணாமா நினைக்காதீங்க. இதை தான் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன அப்படின்னா எல்லாரும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, அதனால் நீ நெகட்டிவாக சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. அப்படி கிடையாது. கோச்சாரத்தில் இருக்கிற விஷயங்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது முன்பின் இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் கோச்சார விஷயங்களை சொல்கிறது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனுடைய அளவீடு தான் முன்பின் இருக்கும். இந்த நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த அளவீடு முன்பின் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கஷ்டங்களை இப்படி வரப்போகுது அப்படின்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் உஷாராகிக்குவோம். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ஊசி வச்சு பின்னாடி குத்துறதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே வலிக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போட்டால் தாங்க முடியும், அது கடந்து வர முடியும். ஏன்னா நம்மளுக்கு போட போகிறாங்க தெரிஞ்சு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருது. அது மாதிரி தூசி மாதிரி தட்டி விட்டு வந்துடுவோம். 10 நிமிஷம் பல்ல கிடச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். திடீர்னு குத்தும்போது அதீத கோபம், அதீத வலி, ரத்தம் வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக இருந்து அப்நார்மலாக மாறுறீங்க. இப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக ஆரம்பிச்சிடும். அட்ரினல்லேருந்து அந்த அட்ரினல் சுரப்பிலேருந்து நிறைய அந்த இது ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். திடீர் ஷார்ட் ரியாக்ஷன்ஸ் பூரா அந்த அட்ரினலில் தான் அங்கே தான் ஸ்டோர் ஆகும். டீ கிட்ட போனது கையை டக்குன்னு எடுக்கிறோம்ல, இப்போ அட்ரினல் தான் அதுக்கு உண்டான லிங்க்கு, அதாவது தொப்புள் கொடி. ஸோ அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னால யோசிக்காதீங்க. இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க, அது கடந்து வர்றதுக்கு பாருங்கள். அதே போல் தாய் வழி உறவுகளில் பெண்கள் யாராவது இருக்காங்க அல்லது மூத்த சகோதரம் உங்களுக்கு இருக்கா, இருந்தது அப்படின்னா அது பெண்ணாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனம். நல்லவர்கள் போலவே பேசுவாங்க, நல்லவர் போலவே பழகுவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு சாதகமாக மாறிக்குவாங்க. அப்போ தான் அவங்களோட சுயநலம் வெளியே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் அதை உணரவே மாட்டீங்க. என்னப்பா நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியே போகும். கரெக்டாக அந்த டைம் வரும்போது தான் அதை வெளிப்படுத்துவாங்க. அப்போ தான் பாதிக்கும். கவனம். பெண்கள்கிட்ட மொத்தமாக கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நிறைய வாக்கிங் போங்க, நிறைய தண்ணி குடிங்க,
ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. வாழைக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. கொஞ்சம் வயது மூத்தவர்களாக இருந்தால் கொஞ்சம் அதை எப்படி அதை மசிச்சு சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். லாபம் அப்படின்னு நினச்சி கண்மூடித்தனமான ஒரு விஷயத்தில் இறங்கி அதன் மூலமாக எதிர்ப்புகளை, கடனை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல். கவனம். உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்திருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக புதன் உங்கள் ராசிக்கு 3-12க்கு அதிபதி 6ஆம் இடத்துல. சுக்கிரன் என்னத்தையெல்லாம் செய்கிறாரோ அதையும் புதன் செய்வார். கூட மருத்துவ செலவுலையும் கொடுப்பார். இப்போ புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிபாரிசு யாருக்கும் பண்ணக்கூடாது. அதே போல் இடமாற்றம் பற்றிய சிந்தனையை ஒதுக்கி வச்சிடணும். இடமாற்றம் பற்றிய சிந்தனையை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க. எப்போ வரைக்கும் சார்னா தை மாதம் 18, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இடமாற்றமெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் சாதகம் ஆகிடுது. அது காலி நிலம் வாங்குறதுக்கெல்லாம் யோகம் உண்டாகுது எப்போ? தை மாதம் 18க்கு மேலே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொந்தரவுகளை தான் சொல்லுது, கவனம். ஆனால் தை மாதம் 22ஆம் தேதி 5/2/2024 அன்னைக்கு உங்களுக்கு அடிக்குது யோகம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ஒரு கேந்திர ஒரு திரிகோணத்திற்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு முன்பு 6ஆம் பாவத்தில் இருந்தார். நிறையா பிளான் பண்ணுறீங்க, நிறையா முயற்சி எடுக்கிறீங்க, எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேது. அதிகப்படியாக உழைச்சது தான் மிச்சம் அப்படின்னு கடகம் போட்டு புலம்பிகிட்டு இருக்கு. அதுவும் அஷ்டமச்சனி வேற போயிட்டு இருக்கிற காரணத்தினால வேலையில் அவ்வளவு அழுத்தம் விட்டுட்டு ஓடிடலாமாலாம் தோணும். ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி மாதத்துக்கு 2 நாளாவது லீவை போட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு இருந்துட்டு இருந்த ஒரு அமைப்பு. இப்போது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் போய் உச்சமாகிறாரு. செவ்வாய் உங்கள் ராசியவே பார்க்குது. கோபத்தை மட்டும் குறைச்சிக்குங்க, ஈகோவை வெளிக்காட்டாதீங்க. மற்றபடி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். காதல் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திட்டமிட்ட காரியங்களை கட்டாயம் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். தொழில் சார்ந்த புதிய சிந்தனைகளும் புதிய மாற்றங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சகோதர வழி ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும். 2 வீலர் இருந்தால் 4 வீலர், 2 வீலரே இல்லைன்னா 2 வீலர், இந்த மாதிரி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அதுவும் நல்ல குவாலிட்டியாக நல்லா ஜம்முன்னு தான் வாங்கினாலும். அப்படி இல்லைனாலும் இருக்கிற வாகனத்தை நல்லா புதுப்பிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருப்பீங்க. வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க. பக்கத்துல இன்னொரு வீடு வாங்கினா என்ன, அதுக்குண்டான முயற்சி எடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கும். இந்த காலகட்டம் பெண்களுக்கு மட்டும் தனியாக சொல்கிறேன். கணவன் மீது இருந்த கோபம் குறைந்து கணவன் மீது சற்று பாசம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டத்தை சொல்லுது. இருந்தாலும் கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னதான் புரண்டாலும் ஈஸியில் மண்ணுட்டல அப்படின்ற மாதிரி கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க பெண்கள். கணவர்கிட்ட பேச மாட்டாங்க, ஆனால் ஜாடமாடியே எல்லாமே போயிட்டு இருக்கும். பிடிக்கும், வெளிப்படுத்தாமல் அப்படியே டைம் கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல் இருக்குது. செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது கடகராசிக்கு 100க்கு 100 நன்மையான பலன். கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பிடிக்கும், ஆனால் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறைய பாசிட்டிவ், நிறைய நெகட்டிவ் சொல்லியிருக்கோம். இப்போ நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு சென்று, ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. 2 நெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும், அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க. கடகராசி கடகலக்க நண்பர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறணும். உடல் ஆரோக்கியம், மனதைரியம், நல்ல பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி அனைத்தும் கிடைத்து
வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.